ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुधपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं धंसजीवं साद्वैतं शावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगद्पते गोपेशा गोपिका गान्धा राधा गान्धा नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यस्य कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा பகவத்கீதை அத்தியாயம் 9 ஸ்லோகம் 2. அதில் கடைசியில் கொஞ்சம் மட்டும் நம்ம பார்க்கணும். பக்தி தொண்டு நித்தியமானது என்று இங்கே கூறப்பட்டுள்ளது இல்லையா? நம்ம போன வகுப்பில் இதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நாரத முனிவருடைய அவங்களுடைய உதாரணம் சொன்னாங்க. அவங்களுடைய வாழ்க்கையுடைய அனுபவத்தையே சொன்னாங்க. பக்தர்களுடைய சங்கத்தின் மூலமாக நம்ம எப்படி பகவானுடைய தூய பக்தி தொண்டு சேவை நமக்கு அடையப்படுகின்றது. அதுக்கப்புறம் பகவானை பற்றி கேட்பதில் எப்படி அவங்களுக்கு ஒரு சுவை கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதில் இல்லையா? அப்போ பக்தி தொண்டு எப்போவுமே எப்படி சுசூகம் கர்த்தும் அவ்யயம், எப்போவுமே அது ரொம்ப தூய்மையானது. அதுக்கப்புறம் ரொம்ப என்ன சொல்கிறது, ஆனந்தமயமானது. நம்ம நேரடி அனுபவத்தை கொடுப்பது. இது மாயா தத்துவவாதிகளில் கூறுவது போன்றது அல்ல. அவர்களும் சில சமயங்களில் பேரளவிலான பக்தி தொண்டை ஏற்கின்றனர். இருப்பினும் முக்தி பெறும் வரை பக்தி தொண்டினை தொடரலாம். ஆனால் இறுதியில் முக்தி அடைந்தவுடன் நாமும் கடவுளும் ஒன்றாகி விடுவோம் என்று கருத்தினை கொண்டுள்ளனர். ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா பக்தி தொண்டு இப்போ இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி நித்தியமானது. பக்தி தொண்டு எப்போவுமே நித்தியமாக தொடரக்கூடியதாக இருக்கின்றது பக்தி தொண்டு. ஆனால் மாயாவாதிகள் எப்படி சொல்கிறாங்கன்னா, முக்தி பெறும் வரைக்கும் தான் நமக்கு இந்த பக்தி தொண்டு சேவை தொடரலாம். நாமளும் என்னாகும்னா கடவுளை தெரிந்து கொண்டோம் என்றால் நாமளும் கடவுள் ஆகிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தவறான கருத்தை அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் இது எப்படி சொல்கிறதுனா இது தவறான ஒரு கருத்து. இத்தகைய தற்காலிகமான சந்தர்ப்பவாத பக்தி தொண்டினை தூய பக்தி தொண்டாக ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையான பக்தி தொண்டு முக்திக்கு பின்னும் தொடர்கின்றது இல்லையா? முக்திக்கு பின்னு தான் பக்தியே நமக்கு தொடர்கின்றது. ஏன்னா முக்தி தான் இறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. முக்தி இறுதி இல்லை. ஏன்னா பக்தி சேவையில் கூட செயல்கள் இருக்குது. அது ஆன்மீகமான செயல்கள். அதுதான் இங்கே சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப ரகசியமானது. நான் உடல் அல்ல ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி அந்த தெரிந்து கொள்கின்ற ஞானம் ரகசியமானது. நான் ஜீவாத்மானுடைய உண்மையான சொரூப நிலை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவகம் செய்வது தான் என்னுடைய உண்மையான சொரூப நிலை அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்வது தான் மிக மிக ரகசியமான அறிவு. அதுதான் இங்கே சொல்லப்படுது. பக்தி தொண்டு சேவை முக்திக்கு பின்னும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பக்தன் கடவுளின் ராஜ்யத்தில் ஆன்மீக கிரகத்தில் செல்லும்போது அங்கும் பரமபுருஷனின் தொண்டில் ஈடுபடுகின்றான்.
இல்லையா? அப்போ இதுதான் ஏன்னா முக்திக்கு பின்னும் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பக்தி அப்படின்னு சொன்னோம்னா எந்த செயலும் செய்யாமல் சும்மாவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு கருத்து வந்து இருக்குது. அப்படி கிடையாது. ஏன்னா பகவானுக்கு செய்கின்ற அந்த பக்தி தொண்டு சேவை வந்து எப்போவுமே நித்தியமாக இருப்பது, ஆனந்தமயமானது, எளிமையானது. நம்ம வந்து தொடங்கும் போதே நமக்கு வந்து எப்படி அந்த முதல்ல அந்த போன வாரம் வகுப்பில் பார்த்த மாதிரி கிளேஷாக்னி எல்லா துன்பத்தையும் வேரோடு வந்து நமக்கு அளிக்கின்றது இல்லையா? நான் வந்து பார்த்தோம். அது நமக்கு இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்கின்ற நம்ம பாவ விதை இன்னும் விதை வடிவமே எடுக்கவில்லை, விதையாக இருப்பது எல்லா பாவ விளைவுகளும் அழிந்து விடுகின்றது பகவானுக்கு பக்தி தொண்டு சேவை வந்து நம்ம செய்யும்போது. இது அந்த பகவான் வந்து இந்த பகவத்கீதையினுடைய சாரமாக சொல்கிற மாதிரி சர்வதர்மான் பரித்திஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷ இஸ்யாமி மாசூச்சக அப்படின்னு சொல்லி இல்லையா? எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் சரணடைவாயாக, உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிக்கின்றேன், பயப்படாதே அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து பகவான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து பகவானிடம் நம்ம வந்து பூரணமாக சரண் அடையும் போது பகவான் வந்து நம்முடைய எல்லா பாவ விளைவுகளையும் பகவான் அகற்றி விடுகின்றார். அப்போ அங்கேயும் வந்து அங்கே பக்தர்கள் வந்து எப்படின்னா பகவானுக்கு பக்தி தொண்டு சேவை செய்யும் போதும் முக்திக்கு பிறகும் இங்கேயும் பக்தி தொண்டு சேவை செய்கிறாங்க. ஆன்மீக உலகத்திற்கு வந்து போன பிறகும் அங்கேயும் பகவானுக்கு அந்த பக்தி தொண்டு சேவை வந்து செய்கிறாங்க. இது இப்போ அந்த பக்தி தொண்டு சேவை அவர் பகவானுடன் ஒன்றாகிவிட முயல்வதில்லை. அது அருவவாதிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து பகவானை வந்து புரிந்து கொண்டோம் என்றால் நாமளும் பகவானும் கடவுளும் ஒன்றாகி விடுகின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. தூய பக்தர்கள் வந்து நாம் வந்து பகவானுடைய அந்த விருப்பத்தோடு தான் நம்ம வந்து ஒன்றாகிறோம். பகவானுடைய என்ன விருப்பமோ அதே விருப்பம்தான் நமக்கு, அதே விருப்பம்தான் தூய பக்தர் வந்து கொண்டிருக்கிறார். தனக்கென்று வந்து தனிப்பட்ட அந்த விருப்பம் வந்து எதுவுமே வந்து கிடையாது, தனிப்பட்ட ஆசை வந்து எதுவும் கிடையாது. பகவானோட ஆசையோடு தன்னுடைய ஆசையை வந்து ஒன்றாக்கி விடுகின்றார். பகவானோடு அவன் ஒன்று கலப்பது இல்லை. அதுதான் வந்து பகவத்கீதையில் காண இருப்பதை போல் உண்மையான பக்தி தொண்டு முக்திக்கு பிறகுதான் தொடங்குகின்றது. ஒருவன் முக்தி அடைந்த பிறகு பிரம்மனில் நிலை பெற்று இருக்கும்போது பிரம்மபூத அவனது பக்தி தொண்டு ஆரம்பமாகிறது. சம சர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபத்தே பராம். இல்லை, இது நம்ம வந்து நிறைய தடவை இந்த ஸ்லோகம் வந்து நம்ம கோடிங்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காம்ஷதி சம சர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபத்தே பராம் அப்படின்னு சொல்லி இல்லையா? பிரம்மபூத அப்போ வந்து பிரம்மபூத நிலை அடைந்த பிறகுதான் வந்து என்ன ஆகுது, நமக்கு பக்தியே ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் நம்மளுடைய பக்தி தொண்டு நிலை. இப்போ நம்ம பக்தி தொண்டு பண்ணுறதற்காக அதற்குரிய முந்தைய நிலையை வந்து நம்ம வந்து பயிற்சி செய்கின்றோம், அவ்வளோதான் இது. அப்போ வந்து உண்மையான பக்தி தொண்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எங்கே தொடங்குதுன்னா பிரம்மபூத நிலையிலிருந்து தான் பக்தி தொண்டே வந்து ஆரம்பமாகிறது. அதுக்கப்புறம் என்னாகும், சம சர்வேஷு பூதேஷு எல்லா உயிர்வாளிகளையும் எப்படி பார்ப்பாங்க, எல்லா உயிர்வாளிகளையும் சமமாக காண்கின்றார். எப்படி? எல்லாருமே பகவானோட ஒரு உறவு இருக்குது, எல்லாருமே ஜீவாத்மாக்கள், எல்லா இடத்துலையும் பகவான் விரிந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஞானத்தின் மூலமாக மத்பக்தியில் லபத்தே பராம், அந்த ஒரு நிலையில்தான் என்னுடைய பக்தி தொண்டை அடைகின்றான் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் போன்ற எந்த யோக பயிற்சியினாலும் யாரும் பரமபுருஷ பகவானை அறிந்து கொள்ள முடியாது இல்லையா? நம்ம நிறைய தடவை வந்து பார்த்துருக்கோம் முந்தைய அத்தியாயத்திலையும். பகவானை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா பக்தியமாம் அபிஜானாதி, பக்தியால் மட்டும்தான் பகவானை புரிந்து கொள்ள முடியும். கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் இது எல்லாமே ஒரு படிநிலை தான். அதுலேயும் பகவானை வந்து புரிந்து கொள்ளலாம், ஆனால் வந்து முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. பகவானை முழுமையாக பூரணத்துவமாக புரிந்து கொள்வனும் அப்படின்னாக்கா எப்படி புரிந்து கொள்ளலாம்? பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சத்தியத்தை. பகவான் வந்து பிரம்மம், பரமாத்மா, பகவான் அப்படின்னு சொல்லி பகவான் அப்படின்னு சொல்லி உணர்வது தான் மிக உயர்ந்த நிலை. இப்போ அந்த நிலை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்னா நம்ம வந்து பக்தியால் மட்டும்தான் வந்து முடியும். கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் இது எல்லாமே ஒரு படிநிலை தான். ஆனால் இதன் மூலமாக பகவானை முழுமையாக புரிந்து கொள்வது சாத்தியமில்லை. அந்த யோக முறைகளின் மூலம் பக்தி யோகத்தை நோக்கி சற்று முன்னேறலாம். இப்போ நம்ம பார்த்தோம், அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் பக்தி தொண்டின் நிலைக்கு வராமல்
புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை எவரும் புரிந்து கொள்ள முடியாது. இதை நம்ம வந்து இப்போ தான் பார்த்தோம், விளக்கிட்டோம், அதை இங்கேயே கொடுத்துருக்காங்க. இப்போ பக்தி தொண்டின் வழிமுறையை பின்பற்றி குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை போன்றவற்றை தன்னை உணர்ந்த ஆத்மாக்களிடமிருந்து கேட்டு தூய்மை அடையும் போது அவனால் கிருஷ்ணரின் கடவுளின் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று ஸ்ரீமத் பாகவதத்திலும் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது இல்லையா? அப்போ அதான் வந்து நாரத முனிவர் வந்து சொன்னாங்க. அந்த தூய பக்தர்களுடைய சங்கத்தின் மூலமாக அவங்களும் வந்து எப்படி அந்த பகவான் கிருஷ்ணரை வந்து அவங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. தன்னை உணர்ந்த ஆத்மாக்களிடமிருந்து கேட்கும்போது தான் வந்து அது நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியும் அந்த உயர்ந்த நிலை. ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதக. ஒருவனது இதயம் எப்போதும் எல்லா அபத்தங்களில் இருந்தும் தூய்மை அடைகின்றதோ அப்போது கடவுள் என்றால் என்ன என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியும். பாருங்களே, கடவுளை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அப்போவே நம்ம வந்து தூய்மை அடைய வேண்டும். பகவானை புரிந்து கொள்வதற்கே நம்ம வந்து தூய்மை அடையணும்னா அப்போ பகவானை பார்க்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு தூய்மை அடைய வேண்டும் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து களங்கத்தில் வந்து இருக்கின்றோம். இப்போ அந்த களங்கத்திலிருந்து விடுபடுவதை வந்து அதான் இங்கே சொல்லியிருக்கு. ஒருவனது இதயம் எப்போது எல்லா அபத்தங்களிலிருந்தும் தூய்மை அடைகிறதோ அப்போது கடவுள் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? நம்ம வந்து பதில் கிடைச்சிருச்சு. ஏன் நிறைய பேர் வந்து கடவுளை வந்து ஏன் ஏற்றுக்கலைன்னா இதுதான் காரணம் இல்லையா? அப்போ அதுதான் அதற்கான வழிமுறை தான் சைத்தன்ய மகாபிரபு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பகவானுடைய நாமம் ஒன்றே வந்து நமக்கு போதும். இப்போ அது வந்து நம்முடைய இருதயத்தை வந்து தூய்மைப்படுத்துவதற்கு இல்லையா? இப்போ அந்த பகவானுடைய நாமம் நம்ம எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தூய்மைப்படுத்தப்படும் போது கிருஷ்ணரை பற்றி நாம் வந்து மேலும் மேலும் புரிந்து கொள்வோம். இவ்வாறாக கிருஷ்ண உணர்வு எனப்படும் பக்தி தொண்டு எல்லாவித கல்விக்கும் எல்லாவித இரகசிய அறிவிற்கும் அரசனாக விளங்குகின்றது. பாருங்க, கிருஷ்ண உணர்வு எனப்படும் பக்தி தொண்டு எல்லாவித கல்விக்கும் எல்லாவித இரகசிய அறிவிற்கும் அரசனாக விளங்குகின்றது. இதுவே தர்மத்தின் மிக தூய்மையான ரூபம், கஷ்டமின்றி மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றப்படக்கூடியது. எனவே அனைவரும் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்தில் எப்படி சொல்லியிருக்குன்னா, ஒரு தூய ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் நம்ம வந்து கீர்த்தனம், ஸ்மரணம் இது ரொம்ப எளிமையானது. இதை செய்வதன் மூலமாகவே நம்ம வந்து மிக உயர்ந்த பக்குவத்தை நாம் வந்து அடைந்து விடலாம். கீர்த்தனம், பகவானை பற்றி எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு கேட்கும்போது நமக்கு ஸ்மரணம் வந்து ஏற்படும். அந்த அளவுக்கு பகவானை பற்றி நம்மளால் வந்து நினைக்க முடியும். இப்போ அதன் மூலமாகவே வந்து நம்ம என்னாகும், பகவானை வந்து நாம் வந்து அடைய முடியும் அப்படின்னு வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸ்லோகம் 3. அஸ்ரத்ததானாக புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. எதிரிகளை வெல்வோனே, இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கை அற்றவர்கள் என்னை அடைய முடியாது. எனவே அவர்கள் இந்த பௌதிக உலகின் பிறப்பு பாதைக்கே திரும்பி வருகின்றனர் இல்லையா? அப்போ வந்து யாரால் வந்து பக்தி தொண்டில் வந்து யார் வந்து பகவானை வந்து அடைய முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கையற்றவர்கள். ஏன்னா இந்த ஆன்மீகத்தில் வந்து முதல் படி என்னன்னா நம்பிக்கை தான் வந்து என்னாகும்னா நமக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கிறனால தான் பகவானை பற்றியே நம்ம கேட்குறோம் இல்லையா? அப்போ அதில் வந்து நம்ம திட நம்பிக்கை, அதை இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? பகவானை வந்து பக்தியால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். பக்தி தொண்டால் மட்டும்தான் பகவானையே அடைய முடியும். இதுதான் வழி. இப்போ அந்த பக்தி தொண்டில் வந்து நமக்கு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? நம்ம வந்து பிரகலாத் மகாராஜா இல்லையா? அப்போ அந்த இதில் வந்து இப்போ எல்லாருமே அதுதான் வந்து பார்க்குறாங்க இல்லையா? மகா அவதார் நரசிம்மா அதில் இப்போ அந்த படத்தில் பார்த்தோம்னா பாருங்கள், பிரகலாதர் எவ்வளோ ஒரு நம்பிக்கை இல்லையா? எவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் பகவான் வந்து என்னை காப்பாற்றுவார், பகவானுடைய நாமம் வந்து என்னை காப்பாற்றும். அதுதான் நம்பிக்கைக்கும் திட நம்பிக்கைக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நம்ம வந்து ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுவோம்னா பக்தியை விட்டுருவோம். பகவான் வந்து நமக்கு அந்த சோதனை வந்து கொடுக்கிறார், நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. நமக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு இல்லை, நம்பிக்கை இருக்குது, ஆனால் திட நம்பிக்கை இல்லை.
அதுதான். அப்போ வந்து ஒவ்வொரு படிநிலையிலும் வந்து பார்க்கும்போது அந்த திட நம்பிக்கை வந்து வேணும். இப்போ இதே வந்து ஸ்ரீ ஹரிதாஸ் தாக்கூர், இப்போ அவங்களை வந்து எல்லாமே வந்து பார்த்தோம்னா 21 சந்தையில் வைத்து அவர்களை வந்து அடிக்கிறாங்க. அடித்தும் வந்து அவங்களுக்கு உயிரே போகலை. இருந்தாலும் அவங்க பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பகவானுடைய நாமத்தை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க பாருங்கள். அது எல்லாமே வந்து பொறுத்து கொள்கிறார். ஆனால் ஒரு தூய பக்தருடைய மனநிலை எப்படின்னா, ஒருத்தர் வந்து எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அவங்க வந்து அவங்கள வந்து திருப்பி வந்து அதை செய்ய மாட்டாங்க இல்லையா. அவங்க வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்தினாங்கன்னா அதை வந்து அவங்க திருப்பி செய்ய மாட்டாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்கன்னா அந்த நீ என்னை கஷ்டப்படுத்தினே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி செய்ய மாட்டாங்க. ஆனால் இங்கே பௌதிக உலகத்தில் என்னென்னா, யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு தடவை தான் பண்ணியிருப்பாங்க, நம்ம 1000 தடவை அவங்கள வந்து அதை சொல்லி சொல்லி காட்டுவோம் இல்லையா. இந்த பௌதிக உலகம் அப்படிப்பட்டது. ஆனால் தூய பக்தர்கள் வந்து அலட்சியப்படுத்தினாலும் அவங்க வந்து அவமானப்படுத்தினாலும் ஒதுக்கினாலும் எந்த ஒரு நிலை வந்து அவங்க செஞ்சாலும் அவங்க அதை வந்து திருப்பி செய்வதே இல்லை பாருங்கள். பிரகலாத் மகாராஜா அவங்க அப்பா வந்து பாருங்கள் எவ்வளவு வந்து கஷ்டம் பண்ணாலும் கடைசியில் வந்து நரசிம்மதேவர்கிட்ட என்ன பிரார்த்தனை வந்து செய்கிறாங்கன்னா, என்னுடைய அப்பா வந்து மன்னிச்சு விட்டுருங்க. இதுதான் ஒரு தூய பக்தருடைய மனநிலை இல்லையா. அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு மனநிலை, எவ்வளவு கஷ்டம் வந்து கொடுத்தாலும் தூய பக்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அவங்க திருப்பி செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு இதனால்தான் வந்து அவங்க இந்த மாதிரி வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை வந்து பொறுத்துக்குவாங்க. இதே பாருங்களே, இவங்க இயேசு கிறிஸ்து இல்லையா, அவங்க எல்லாரையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் சிலுவையில் வந்து அவங்கள வந்து பண்ணி அவங்க கையில் ஆணியில் எடுத்து வந்து இது பண்ணுறாங்க. தலையில் வந்து அந்த முள் கிரீடம் தான் வைக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, பகவானிடம் வந்து பிரார்த்தனை வந்து செஞ்சாங்க, இவங்களை வந்து மன்னிச்சு விட்டுருங்க. எவ்வளோ கஷ்டம் இல்லையா. அப்போ ஆனால் அந்த ஒரு நிலையில் வந்து அவங்க வந்து பிரார்த்தனை வந்து செய்கிறாங்க, பகவானே அவங்களை வந்து நீங்கள் எந்த துன்பமும் வந்து கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்கிறாங்க. இதுதான் ஒரு தூய பக்தருடைய மனநிலை. நாம் எல்லாருமே தூய பக்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இல்லையா. ஏன்னா தூய பக்தர்கள் இருக்கிறதே வந்து வேற, பகவானோடு அந்த பகவான் என்றுமே வந்து இருக்கின்றார். நம்ம வந்து பகவானோடைய ஒரு உறவு, எல்லா ஜீவராசிகளும் பகவானோட அந்த உறவு இருக்குது அப்படின்னு சொல்லி பகவான் மேலே அந்த திட நம்பிக்கை, எல்லா சூழ்நிலையும் பகவான் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி இது இல்லையா. இப்போ பாருங்கள், நம்மளே வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து இங்கே நம்ம இருக்கோம், திடீர்னு இங்கே வந்து ஒரு பாம்பு வருது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து நம்ம இங்கே இருப்போமா? இதெல்லாம் அடுத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடி போயிடுவோம். ஆனால் வந்து என்னென்னா, இவங்க பரீட்சித்து மகாராஜா 7வது நாள் சர்ப்பம் வந்து தீண்டுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு, பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் வந்து அவங்க வந்து ரொம்ப கவனமாக வந்து நம்பிக்கையோட ரொம்ப ஆர்வமாக வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து கேட்குறாங்க. 7 நாட்கள் இரவும் பகலுமாக வந்து தூங்காமல், தண்ணியும் இல்லாமல், உணவும் இல்லாமல் வந்து அவங்க, அதுவும் வந்து எப்படியாமல் அந்த நீங்கள் அந்த படத்தில் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா, கீழே மண்டி போட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில தான் உட்காந்து கேட்குறாங்களாம்மா 7 நாளும். நம்மளால் இந்த மாதிரியெல்லாம் உட்கார முடியாது. இப்போ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து பாகவதம் வந்து கேட்டிருக்காங்க 7 நாட்கள். 7வது நாள் சர்ப்பம் வந்து தீண்டும் போது நான் இந்த உடல் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த உடல் உணர்வுலேருந்தே அவங்க வெளியே வந்துட்டாங்க. அந்த சர்ப்பத்தினுடைய அந்த ஒரு விஷத்தின் தன்மையினால் உடல் முழுக்க வந்து எரியுதாமா. அந்த ஒரு வேதனையை கூட வந்து அவங்க உணரவில்லை பாருங்களேன். இப்போ அதுதான் இது. இப்போ அந்த அளவுக்கு வந்து தூய பக்தர்கள் பகவான் மேலே திட நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க. பகவான் இருக்கின்றார், எல்லா சூழ்நிலையிலும் வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஒரு திட நம்பிக்கை. இப்போ அதான் இங்கே பக்தி தொண்டில் வந்து நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்பிக்கை அற்றவர்கள் பௌதீக உலகின் பிறப்பு இறப்பின் பாதிக்கே திரும்பி வருகின்றனர். இங்கே தான் இருக்க வேண்டும். இப்போ நம்பிக்கையற்றவன் பக்தி தொண்டினை அடைய முடியாது. இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருள். பக்தர்களின் சங்கத்தினால் நம்பிக்கை உண்டாகிறது. நமக்கு நம்பிக்கை எப்படி வருதுன்னா பக்தர்களுடைய சங்கம்தான். அப்போ துரதிர்ஷ்டசாலிகள் மக்கள் மிகச்சிறந்த நபர்களிடமிருந்து வேத இலக்கியங்களின் எல்லா சான்றுகளையும் கேட்ட பின்னும் கடவுள் மீது நம்பிக்கை கொள்வதில்லை. பாருங்களேன், எவ்வளவு சான்றுகள் வந்து கொடுக்கப்படுது இல்லையா, பார்க்குறாங்க இல்லையா. பகவான் வந்து நிஜமாகவே எவ்வளோ வந்து துன்பம் இருந்தும் பிரகலாத் மகாராஜாவுக்கு வந்து பகவானுடைய நாமம் மூலமாக நாமம் மட்டுமே சொல்லும் போதும் எவ்வளவு இக்கட்டான அவங்க தந்தை வந்து என்ன பண்ணாங்க, கடலில் இதில் மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டாங்க. ஆனால் அவங்க
அந்த பகவானுடைய நாமத்தின் மேலே நம்பிக்கை, திரும்ப உயிரோடு வந்தார் இல்லையா. மலை உச்சியிலேருந்து விழுந்தால் உயிரோடு வர முடியுமா? எங்கே அவங்க போனாங்கன்னே தெரியாது. கடலில் வந்து போட்டாங்க, திரும்பி உயிரோடு வர முடியுமா? ஆனால் திரும்பி வந்தார். இது எல்லாமே நேரடியாக வந்து காட்டுறாங்க. சாஸ்திரத்தில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஹரிதாஸ் தாக்கூர், இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து துருவ மகாராஜா, அதுக்கப்புறம் வந்து இயேசு கிறிஸ்து, இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் வந்து சாஸ்திரத்துலேருந்து எவ்வளோ வந்து இருக்குது உதாரணங்கள். பகவானுடைய நாமமே வந்து எல்லா இடத்துலையும் வந்து பாதுகாப்பு இருக்குது, பகவான் எல்லாரையும் வந்து பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி. ஆனால் எவ்வளோ சான்றுகள் கேட்டும் அவங்களுக்கு நம்பிக்கை வர்றதில்லை. அது அவங்களுடைய துரதிர்ஷ்டம், அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தயக்கமுடைய அவர்கள் பக்தி தொண்டில் நிலைத்து நிற்க முடியாது. அவங்க பக்தி தொண்டில் இருக்க மாட்டாங்க. இவ்வாறாக நம்பிக்கை என்பது கிருஷ்ண உணர்வில் முன்னேறுவதற்கு மிக முக்கிய தேவையாகும். நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. நம்ம அந்த சூழ்நிலையில் இருக்கலாம், நம்ம கேட்குறோம் இல்லையா, பிரகலாத் மகாராஜா வந்து கதையை வந்து நம்ம பார்க்குறோம் கேட்குறோம். ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்தால் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு இருட்டான ஒரு அறையில் வந்து நம்ம வந்து அடைத்து வைக்கிறாங்க, எப்படி இருக்கும்? நம்ம கொஞ்ச நேரம் சொல்லலாம், சரி கரண்ட்டு போனால் அந்த ஒரு செகண்ட் இருட்டாகும்போது நமக்கே ஒரு மாதிரியா இருக்குது, எதுவுமே தெரியாத போது இல்லையா. அப்போ அந்த நாள் முழுக்க வந்து இருக்கணும் அப்படின்னாக்கா எப்படி இருக்கும்? எந்த வெளிச்சமும் இல்லாமல், சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் வந்து நம்ம அந்த இருட்டறையில் உட்காந்துருக்கோம்னா எப்படி இருக்க முடியும்? பகவானுடைய நாமம், கிருஷ்ணர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த திட நம்பிக்கை தான் வந்து அவங்களை வந்து என்ன சொல்கிறது, இருக்க வைக்கின்றது. அப்போ பகவான் வந்து அந்த வெளிச்சம் வந்து அவங்களுக்கு, அவங்க எப்படின்னா அந்த ஆத்ம ஞானத்தின் மூலமாக அவங்களுக்கு அந்த பிரகாசம் வந்து கிடைக்குது. பௌதிகமான வெளிச்சம் இல்லை, பௌதிகமான எந்த இதனாலும் வந்து ஆத்மாவை வந்து எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அந்த ஒரு திட நம்பிக்கையில் பகவானோட அந்த உறவில் வந்து அவங்க இருக்கிறனால அவங்களால அது எல்லாத்தையும் வந்து கடக்க முடிந்தது. அது பக்தருக்கு மட்டும்தான் புரியும், தூய பக்தருக்கு மட்டும்தான் வந்து புரியும். அப்போ வந்து நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பரமபுருஷரான ஸ்ரீகிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதாலேயே எல்லா பக்குவங்களையும் அடைய முடியும் என்னும் பூரணமான மன உறுதியே நம்பிக்கை என்பது சைத்தன்ய சரிதாமிரத்தில் கூறப்பட்டுள்ளது இல்லையா. மன உறுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். உறுதியான நம்பிக்கை தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. இப்போ அதுதான் பிரகலாத் மகாராஜாவுக்கு அந்த இருந்தது வந்து ரொம்ப திட நம்பிக்கை. திட நம்பிக்கை, பகவான் நாமம் என்னை வந்து காப்பாற்றும். இதே வந்து பாருங்கள், கஜேந்திரன் வந்து அவங்க எப்படி சொன்னாங்க, ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி பகவானே தான் வந்து கூப்பிட்டாங்க. உடனே பகவான் நாராயணர் வந்து கூப்பிட்டு அடுத்த செகண்ட் வந்துட்டாங்க இல்லையா. அப்போ அதுதான் அப்போ வந்து என்னென்னா பகவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுது. இப்போ பகவான் மேலே அவ்வளவு திட நம்பிக்கை. இப்போ அது மன உறுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உறுதியான அந்த ஒரு பக்தி தான் வந்து என்னாச்சுன்னா துருவ மகாராஜுக்கு 6 மாதத்தில் நேருக்கு நேராக பகவானை வந்து சந்திக்க முடிந்தது. அது இப்போ அதே தான் இங்கே நாரத முனிவரும் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து சொல்கிறாங்க, எந்த விதமான முன் அனுபவமும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து எந்த பௌதிகமான எந்த ஒரு கல்வியும் இல்லை, இந்த மாதிரி வெளியே போய் அனுபவங்கள் கூட எதுவுமே இல்லை. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தூய பக்தருடைய சாதுக்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக அவங்களுடைய பிரசாதம் வந்து மகா பிரசாதத்தை வந்து ஏற்றுக்கொண்டதன் மூலமாக வந்து என்னாச்சு, அவங்களுக்கு வந்து அந்த தூய பக்தி வந்து கிடைத்தது. இதுதான் பக்தி வழி கிடைப்பதன் மூலமாக. திட நம்பிக்கை தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளதை போல யதா தரோர் மூல நிசேஷன் என திருப்தியந்தி தத்ஸ்கந்த புஜோபசாகா பிராணோபகாரா ச யதேந்திரியானாம் ததைவ சர்வாகனம் அச்சுதேஜியா. மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றுவதன் மூலம் அதன் கிளைகளும் இலைகளும் திருப்தி அடைகின்றன. வயிற்றுக்கு உணவூட்டுவதன் மூலம் உடலின் எல்லா புலன்களும் திருப்தி அடைகின்றன. அதுபோல் பரமபுருஷரின் திவ்யமான தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் எல்லா தேவர்களும் எல்லா உயிரினங்களும் தாமாகவே திருப்தி அடைகின்றன இல்லையா. அப்போ இது வந்து தெரியும் உங்களுக்கு. இதில் திரௌபதி இல்லையா, அப்போ அவங்க வந்து இதில் வனத்தில் இருக்கும்போது அவங்க சாப்பிட்டு முடித்த பிறகு வந்து என்னாகும்னா திரும்ப அந்த அக்ஷய பாத்திரத்துலேருந்து எதுவுமே வராது. அடுத்த நாள் காலையில் தான் வந்து அந்த உணவு வந்து வரும். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது திரௌபதி சாப்பிட்டு முடித்த பிறகு தான் துர்வாச முனிவர் அவங்களுடைய சீடர்களோடு வந்து வர்றாங்க. ஐயோ காட்டில் வந்து நம்ம இருக்கோம், எவ்வளோ சீடர்களோடு வர்றாங்களே, எப்படி வந்து நம்ம இவங்களுக்கு உணவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக இருந்தாலும் திரௌபதிக்கு வந்து அந்த அனுபவம் இருக்குது இல்லையா. அந்த சாரி வந்து அந்த துயில் இது பண்ணும்போது பகவான் தான் வந்து கடைசியில் வந்து காப்பாற்றினாங்க. 2 கையும் தூக்கி
மாதவா கேசவா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட பிறகு பகவான் வந்து காப்பாற்றினதுனால அந்த ஒரு திட நம்பிக்கை திரௌபதி வந்து பகவானிடம் வந்து பிரார்த்தனை வந்து செய்கிறாங்க. அப்போ அங்கே வந்து பகவான் வந்து எனக்கு ஏதாவது இருந்தால் சாப்பிடக்கூடுன்னு சொல்லும்போது அந்த சின்ன ஒரு பருக்கையே சாப்பிட்ட உடனே வந்து என்னாச்சு, துர்வாச முனிவருக்கு என்னமோ பெரிய விருந்து சாப்பிட்ட மாதிரி, துர்வாச முனிவருக்கும் அவங்களுடைய சீடர்களுக்கும். அவங்க திரும்பி கூட வரல, ஐயோ அவங்க சாப்பிட சொல்லிடுவாங்கன்னு சொல்லி பயந்து அவங்க இங்கே வராமலே அந்த பக்கமே போயிட்டாங்க பாருங்கள். அப்போ அந்த அளவுக்கு இப்போ பகவானுக்கு நம்ம வந்து திருப்தி செய்யும்போது மற்ற எல்லா உயிர்வெளிகளும் தாமாக திருப்தி அடைகின்றன. ஏன்னா வந்து பகவான் வந்து பகவானுடைய பாகமாக நாம் இருக்கின்றோம். எப்படி வயிற்றுக்கு உணவு வந்து நம்ம அளிக்கும் போது இப்போ வயிற்றுக்கு நேராக வந்து உணவு கொடுப்பதில்லை, என்ன பண்ணுறோன்னா நம்ம கையில் இருந்து கை வந்து ஒரு புலன், அந்த புலன் வந்து உணவு எடுத்து வாயில் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த கை வந்து நமக்கு உதவி செய்யுது. இப்போ அந்த கை நினைக்குமா, நான் ஏன் வந்து இதுக்கு வந்து உணவு கொடுக்கணும், வயிற்றுக்கு நான் ஏன் உணவு கொடுக்கணும், நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கை நினைக்க முடியாது இல்லையா. அப்போ அந்த கை வந்து எடுத்து வாயில் வந்து உணவு கொடுக்கும்போது அந்த வயிற்றுக்கு வந்து அந்த உணவு போகும். அப்போ அந்த வயிற்றுக்கு நம்ம உணவு கொடுக்கும்போது என்னாகுது, எல்லா புலன்களுக்கும் அந்த தேவையான சக்தியை வந்து அது பிரித்து அளிக்குது. இப்போ அதே மாதிரி தான் வேருக்கு எப்படி நீர் ஊற்றும் போது எல்லா கிளைகளுக்கும் இலைகளுக்கும் போகுதோ, இப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்து பகவானுக்கு திருப்தி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா தேவர்களும் மற்ற உயிர்வாளிகளும் வந்து திருப்தி அடைகின்றன. இது இப்போ தேவர்கள் கூட பகவானுடைய ஒரு பாகம்தான் இது. அப்போ வந்து இப்போ நம்ம யாகத்தில் எல்லாமே வந்து நம்ம செய்கிறோம் இது இல்லையே. நாளைக்கு இந்த சுதர்சன ஹோமம் வந்து பண்ணுறாங்க. இப்போ அதில் என்னென்னா யாகத்தில் வந்து எல்லாமே வந்து அர்ப்பணம் வந்து செய்வாங்க. ஏன்னா வந்து பகவான் வந்து எப்படின்னா அந்த யாகம் வந்து பகவானுடைய வாய் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அந்த நெருப்பின் மூலமாக அந்த யாகத்தின் மூலமாக பகவான் வந்து உணவை ஏற்றுக்கொள்கிறார் இது. இப்போ இதில் பார்க்கும்போது விஸ்வரூபத்தின் வந்து பார்த்தோம்னா பகவானுடைய உடல்களில் தான் வந்து அந்த 4 வர்ணங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. பிராமணர்கள் வந்து பகவானுடைய முகம், அதுக்கப்புறம் கரங்கள் வந்து பகவானுடைய கரங்கள் வந்து சத்திரியர்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் இடுப்பு பகுதி வந்து வைஷ்யர்கள், கால் பகுதி வந்து சூத்திரர்கள். அப்போ இந்த உடலில் தான் வந்து எல்லாருமே அமைஞ்சிருக்காங்க. அதனால் பகவானோட எல்லாருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. ஸ்ரீமத் பாகவதத்தில் இது வந்து விளக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போதும் அப்போ வந்து முகம்தான் இந்த உடலில் முக்கியமான பகுதி. அதனால் வேறு பகுதி முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து முக்கியமானது. அப்போ பிராமணர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். ஏன்னா மற்ற 3 வர்ணங்களுக்கும் வழிகாட்டியாக வந்து அவங்க இருக்காங்க இது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போதும் இப்போ இந்த கலி ஆதிக்கம் இங்கே வரும்போது என்னாச்சுன்னா, இந்த பிராமண சமூகத்தை வந்து அழித்தால் ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கிற வர்ணங்கள் எல்லாமே அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிராமண சமூகத்தையே முதலில் அழித்து விட்டார். களி என்டர் ஆகும்போது பிராமண சமூகமே முழுவதுமாக நிறைய வந்து அழிஞ்சிருச்சு. அந்த பிராமண அந்த குணங்கள் எல்லாமே வந்து இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் களி எல்லா பக்கமுமே வந்து பரவிடுச்சு. ஏன்னா அவங்க தான் வந்து இந்த சமுதாயத்திற்கு ஏற்ற அந்த வழிகாட்டுதலை வந்து கொடுப்பவங்க. அதனால தான் வந்து சில பிரபுபாதர் வந்து எல்லாரையும் வந்து வைஷ்ணவர்களாக வந்து மாற்றினார். ஏன்னா அவங்க இருந்தால் மட்டும்தான் வந்து என்ன ஆகும்னா நாட்டுக்கு வந்து அவங்க வழிநடத்தல் வந்து இருக்கும். அவங்க பகவானுக்கு வந்து அவங்க பிரார்த்தனைகள் வந்து செய்வாங்க. அப்போ பகவானுக்கு வந்து அவங்க தொண்டு செய்வாங்க. அதன் மூலமாக எல்லா உயிர்வாளிகளும் திருப்தி அடையும் அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் வந்து எல்லாரையும் வந்து வைஷ்ணவர்களாக வந்து மாற்றினார். ஏன்னா வைஷ்ணவர்களாக வந்து இருக்கும்போது மட்டும்தான் உலகில் அமைதியே ஏற்படும். மற்ற வேறு எதனாலும் வந்து அமைதி ஏற்படுத்த முடியாது இந்த கலியுகத்தில், அது சாத்தியமில்லை இது. இப்போ அந்த மாதிரி வந்து இருக்குது. அப்போ பகவானை வந்து நம்ம திருப்தி செய்யும் போதும் தானாகவே வந்து திருப்தி செய்யப்படுகின்றது. இப்போ பிராமணர்கள் தான் வந்து பகவானுடைய முகம் பகுதி அப்படின்னு சொல்கிறனால அப்போ வந்து பகவான் வந்து நேரடியாக, ஏன்னா யாகம் வந்து இந்த கலியுகத்தில் வந்து யஜ்யம் அப்படின்னு சொல்லும் போதும் சங்கீர்த்தன யஜ்யம் தான் வந்து சிபாரிசு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா யாகம் அப்படின்னு சொல்லும் போதும் அது வந்து தூய்மையானதாக இருக்கிறது தான் அர்ப்பணம் செய்யணும் இல்லையா. அதில் ஊற்றுற நெய் கூட வந்து கலப்படம் தான் இல்லையா. அப்போ அதில் இருக்கிற என்னென்ன பொருள் போடுறோமோ எல்லாமே வந்து கலப்படமாக தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் தூய்மையாக மந்திரத்தை உச்சரிக்கின்ற பிராமணர் கிடைப்பது கூட வந்து இந்த கலியுகத்தில் ரொம்ப ரொம்ப கடினம். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த யாகம் வந்து சிபாரிசு செய்யப்படவில்லை. அதுக்கப்புறம் எல்லாராலையும் அந்த யாகமும் செய்ய முடியாது. அதனால் பிராமணர்களுக்கு பிராமணர்கள் மூலமாக வந்து பகவான் வந்து சேவையை வந்து ஏற்றுக்கொள்கிறார்.
இப்போ பிராமணர்கள் தான் பகவானுடைய முகமாக சொல்வதனால பிராமணருக்கு நம்ம சேவை செய்யும்போது நேரடியாக பகவானுக்கு சேவை செய்வதற்கு சமம். நம்ம பிராமணருக்கு வந்து அவங்களுக்கு தானம் செய்கிறோம் அப்படின்னாக்கா இப்போ அது வந்து என்ன ஆகும்னா வைஷ்ணவர்களுக்கு செய்யும்போது நேரடியாக பகவானுக்கு போகுது. நம்ம நேரடியாக பகவானுக்கு சேவை செய்வதை விட வைஷ்ணவர்களுக்கு நம்ம சேவை செய்யும்போது அது பகவான் திருப்தி அடைகிறார், அது பகவான் ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் வழிமுறை இது. ஆனால் முதல்லலாம் என்ன ஆகுமாம்னா பிராமணர்கள் எல்லாம் வர்றாங்க, தூரத்துலேருந்து வர்றாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு அவ்வளோ மரியாதையாமா, அவங்களை வந்து நமஸ்காரம் பண்ணுவாங்களாமா. அவங்களை வந்து வீட்டில் கிரகஸ்தர்களெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை வந்து வீட்டில் அழைத்து எல்லாரையும் வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு பெரிய விருந்து ஏற்பாடு செய்து அவங்களுக்கு தான தர்மங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி எல்லாமே வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்தோம்னா வைஷ்ணவர்கள் பிராமணர்கள் அப்படின்னாக்க யாருமே அந்த மதிக்கிறதே இல்லை. அதை பற்றி அவங்களுக்கு என்னன்னே தெரியலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இந்த கலியுகத்தில் வந்து ஏற்பட்டிருக்கு. பாருங்கள், இந்த ஒரு நிலை வைஷ்ணவர்கள்லாம் அவ்வளவு மரியாதை வந்து இருந்தது. எல்லா வைஷ்ணவர்களையும் அழைத்து அங்கே பகவானுக்கு வந்து அந்த கீர்த்தனங்கள் செய்து பகவானுடைய லீலைகள் கேட்டு அவர்களின் மூலமாக வந்து, ஏன்னா வைஷ்ணவர்கள் வந்து ஒரு கிரகஸ்தருடைய இல்லத்தில் வர்றாங்க அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டிருக்கு. முந்தைய யுகத்தில் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருந்தது. ஏன்னா வைஷ்ணவர்கள் வந்து எல்லாருடைய வீட்டுக்குமே வந்து போக மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து அந்த பால் கறக்கிற நேரம் ரொம்ப கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். அந்த ஒரு குறுகிய நேரத்துக்காக தான் அவங்க கிரகஸ்தர் வீட்டுக்கே போவாங்களாமா. அதுவும் வந்து அவங்க வந்து தேவையானது வந்து புலனின்பத்திற்காக தேவைகளுக்காக அவங்க அங்கங்கே போகலை. பகவானுடைய அந்த ஆன்மீக விஞ்ஞானத்தை வந்து அவங்களுக்கு சொல்லணும், அதுக்காக தான் அங்கே வந்து போகிறாங்க. ஏன்னா கிரகஸ்தர்களுக்கு வந்து பல்வேறு கடமைகள் இருக்கிறனால இந்த உண்மையான ஞானத்தை வந்து அவங்களுக்கு வந்து அடிக்கடி மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பொறுப்புகள், குடும்பம் இருக்குது, அவங்களே வந்து பார்த்துக்கணும், குழந்தைகள் இருக்காங்க, அது எல்லாமே பார்க்கணும், அவங்களுடைய கடமைகள் இருக்கிறனால அவங்க எல்லாமே வந்து மறந்துடுவாங்க. இப்போ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, இது வந்து ஞாபகப்படுத்துவதற்காக வைஷ்ணவர்கள் வந்து அங்கே அவங்க இல்லத்தை நோக்கி கிரகஸ்தருடைய வீட்டுக்கு வந்து வந்து அவங்களுக்கு வந்து இந்த உண்மையான ஞானத்தை வந்து ஞாபகப்படுத்தி பகவானுடைய பற்றி வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்களாமா. இப்போ இது வந்து இது வந்து ஒரு கிரகஸ்தர் வந்து எப்படின்னா, நான் வந்து கடன்பட்டு இருக்கின்றேன் இவங்களுக்கு, இவங்க வந்து என்னுடைய இல்லத்திற்கு வந்து என்னை வந்து தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி வந்து கிரகஸ்தர் வந்து நினைக்கணுமாமா. ஆனால் இப்போ இந்த ஒரு காலத்தில் வந்து எந்த மாதிரி இருக்குது இல்லையா, வைஷ்ணவர்னா என்னன்னே தெரியலை இல்லையா, ஒரு பிராமணர்னா என்னன்னே தெரியல, உண்மையான பிராமணர் இருக்காங்களான்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு கலியின் ஆதிக்கம் வந்து அந்தளவுக்கு பரவிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. ஓகே, அடுத்து, எனவே பகவத்கீதையை படித்த பின் இதர ஈடுபாடுகள் அனைத்தையும் விட்டுவிட்டு பரம புருஷோத்தமருமான கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட வேண்டும் என்னும் முடிவிற்கு வர வேண்டும் இல்லையா. நம்ம வந்து பகவத்கீதை கேட்குறோம், கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம பகவான் சொன்ன மாதிரி சர்வதர்மான் பரிதீஜ்யே, எல்லா மதங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடை இல்லையா. அர்ஜுனன் வந்து கடைசியில் வந்து முதல்ல வந்து அர்ஜுனன் வந்து போர் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து பார்க்கும்போது, ஐயோ நான் போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொன்ன பிறகு தான் பகவான் பகவத்கீதையை உபதேசித்தார். ஆனால் கடைசியில் வந்து என்னாச்சு, உபதேசம் எல்லாமே கேட்ட பிறகு அர்ஜுனன் வந்து கரிஷ்ய வச்சனம் தவ, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து சொன்னது. இப்போ அதே மாதிரி தான் நாமளும் பகவத்கீதை எல்லாமே கேட்டு முடிச்சிட்டோம்னா நாம் வந்து அதே மாதிரி அர்ஜுனன் மாதிரி கரிஷ்ய வச்சனம் தவ, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் அந்த முடிவிற்கு வர வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்வின் இந்த தத்துவத்தில் ஒருவனுக்கு முழு திருப்தி இருந்தால் அதுவே நம்பிக்கை இல்லையா. நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை, இருக்குது நான் செய்வேன் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் வந்து நமக்கு அது ரொம்ப கடினம், நம்ம ஃபெயில் ஆகிடுவோம் இல்லையா. நீ என்னென்ன செய்கிற எல்லாத்தையும் விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டுரு. நம்ம செய்வோமா? வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, எந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரியலை இல்லையா, திட்டுவாங்க. நம்ம 2 வார்த்தை 4 வார்த்தை கேட்க கேட்க என்ன ஆகும், நாமத்தை விட்டுட்டு நம்ம வேலைக்கு போயிடுவோம். இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை, இதுதான் இது. ஆனால் பாருங்கள், பிரகலாத் மகாராஜா எவ்வளவு துன்பம் இல்லையா, ரொம்ப கொடூரமான அந்த விலங்குகள் முன்னாடி வந்து அங்கே வந்து அது நடுவில் உட்காந்து நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லணும். நம்மளால் முடியுமா? நம்ம வந்து இப்படி இருக்கோம், நல்லா நமக்கு ஒரு சூழ்நிலை,
ஒரு காத்தோட்டமான ஒரு சூழ்நிலை. வேணும் நம்ம வந்து ரொம்ப வேர்க்குதுன்னா ஃபேன் போட்டுக்குவோம், இல்லைன்னா ஏசி கூட வந்து போட்டுக்குவோம் இல்லையா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நமக்கு சூழ்நிலை நல்லாவே போகுது. அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்து தான் நாம் ஜெபம் பண்ணுறோம். நம்மளுடைய பக்தி அவ்வளோதான். ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஒரு எளிமையான ஒரு பக்தி, சாந்தமான ஒரு பக்தி பண்ணுறதுனால பகவான் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன சோதனை தான் கொடுப்பாங்க. என்ன, சின்ன தலைவலி வரும், காய்ச்சல் வரும், அதுதான் வரும். ஆனால் பிரகலாத் மகாராஜா பாருங்கள், நம்மளுடைய நம்பிக்கையை பொறுத்து நமக்கு சோதனைகள் வரும். எப்படி ஒரு பயங்கரமான அந்த ஒரு சர்ப்பம் முழுக்க எல்லா இடத்துலையும் பாம்பு சுத்தியில் இருக்கு, நடுவில் உட்காந்து ஹரே கிருஷ்ணா சொல்லணும். எவ்வளோ கஷ்டம் இல்லையா? மதம் பிடித்த யானை வந்து நமக்கு வந்து துரத்திட்டு வரும், அந்த இடத்துல உட்காந்து நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லணும். நாம் சொல்லுவோமா? நம்ம அப்போவே ஃபெயில் ஆகிடுவோம். ஐயா, அப்போ நம்ம காதில் கேட்கும் போதே உங்களை வந்து மதம் பிடித்த யானையை வந்து மிதிக்க வைக்க போகிறாங்கன்னு சொல்லி அந்த செய்தி கேட்ட உடனே என்ன ஆகும்னா நமக்கு நாம் அதை சொல்கிறதே மறந்துடுவோம். நம்மளுடைய நம்பிக்கை அவ்வளோதான். ஆனால் தூய பக்தர்கள் பாருங்கள், அந்த ஒரு நம்பிக்கை திட நம்பிக்கை, பகவான் என்னை காப்பாற்றுவார். அதுதான் சரணாகதி. சரணாகதியின் 6 தத்துவங்கள் வந்து எல்லா சூழ்நிலையும் பகவானை வந்து என்னை காப்பாற்றுவார். இது நம்மளால எல்லாம் செய்ய முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது. அந்த சூழ்நிலையை நம்ம நினச்சி பார்க்கணும். நாம் என்ன பண்ணுவோம்னா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவோம், ஓகே பக்தர்கள் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது தான் நமக்கு தெரியும், நம்ம வந்து விட்டுருவோம். ஒரு சின்னதே பாருங்கள், ஒரு காது வலியே நம்மளால் தாங்க முடியுமா? அந்த நேரத்தில் நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். நாம் பண்ணாலும் சுற்றியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நம்பிக்கையை வந்து இலக்க வச்சுருவாங்க. நீ இவ்வளோ நாமம் சொன்னே இல்லையா, காது வலி பகவான் வந்து உன்னை குறைய வச்சாங்களா? அவங்களுக்கு புரிஞ்சவே முடியாது. அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இருக்கிறவங்களே நம்பிக்கை போக வச்சுருவாங்க. அதுதான் சொல்கிறது. இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி இந்த தத்துவம் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஆன்மீக குரு என்ன சொல்கிறாங்களோ அந்த வழிகாட்டுதல் நம்ம சரியாக பின்பற்றினோம் அப்படின்னாக்கா அந்த தத்துவ ஞானம் வந்து தேவையான அந்த ஒரு நேரத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்படும். அதுதான் பிரகலாத் மகாராஜா பாருங்கள், அவ்வளவு திடமான ஒரு நம்பிக்கையோட ஆன்மீக குரு சொன்னதை அப்படியே வந்து கவனமாக வந்து கேட்டார். அதனால தான் இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் அந்த ஞானத்தின் மூலமாக அந்த திட நம்பிக்கையை வந்து கொண்டு வர முடிந்தது. இதே துருவ மகாராஜா பாருங்கள், ஆன்மீக குரு, அவங்க நாரத முனிவர் தான் ஆன்மீக குரு. என்ன சொன்னாங்களோ அப்படியே வந்து கேட்டதுனால திட நம்பிக்கை பாருங்கள். காட்டில் ஒரு கடுமையான அந்த ஒரு காட்டில் வந்து என்னென்ன வரும் இல்லையா? நம்மளால் இருக்க முடியுமா காட்டில்? ஒரு மணி நேரம் நம்ம இருந்தாலே நமக்கு பயமாயிரும். சுற்றியில் யாருமே பார்க்க முடியாது, எந்த மனுஷங்களும் பார்க்க முடியாது, சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே இல்லை. நம்மளுடைய மனசு எல்லாமே ஐயோ என்னுடைய பிஸ்னஸ் என்னாகும், என்னுடைய கடன் என்னாகும், என்னுடைய வீடு என்ன ஆச்சு, இதுதான் நம்மளுடைய நோக்கமே வந்து கவனம் வந்து இருக்கே ஒழிய நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது. ஆனால் துருவ மகாராஜா பாருங்கள், காட்டில் வெயில், புயல், மழை, எந்த அளவுக்கு காட்டிலெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக வரும். அது வந்து ஒரு 6 வயது சிறுவன் அந்த மாதிரி ஒரு நிலையிலும் வந்தும் பகவானை நான் பார்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ திடமையான அந்த கடுமையான தவம். நாம் சின்ன ஒரு இதிலேயே நம்ம ஃபெயில் ஆகிடுவோம். நம்மளுடைய நம்பிக்கை அவ்வளோதான். ஆனால் தூய பக்தர்கள் அப்படி கிடையாது. என்ன நடந்தாலும் ஓகே, நான் வந்து பகவானுடைய நாமத்தை வந்து விடமாட்டேன். இது வந்து ரொம்ப உயர்ந்த நிலை. அந்த ஒரு நிலை வந்து அடையணும். இது எல்லாமே வந்து அவங்க வந்து அடைஞ்சிருக்காங்க தூய பக்தர்கள். இப்போ அந்த ஒரு இடத்தில் பகவான் வந்து தோன்றுவார். அதுதான் சொல்லப்படுது. தூய அந்த இங்கே சொல்லிக்கிற மாதிரி திட நம்பிக்கை, அது வந்து புனிதம், அது வந்து புனித பக்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தூய பக்தர்கள், அதுதான் இங்கே சொல்லப்படுது. தூய பக்தர்கள், நாம பக்தர்கள் தான் இல்லை அப்படின்னு சொல்லலை, ஆனால் தூய பக்தர்கள் நம்ம கிடையாது. அவங்க தூய பக்தர்கள் இல்லையா? அந்த அளவுக்கு அவங்க பகவான் மேலே அவ்வளவு திட நம்பிக்கை. இப்போ அதுதான் அந்த என் வாழ்வின் இந்த தத்துவத்தில் ஒருவனுக்கு முழு திருப்தி இருந்தால் அதுவே நம்பிக்கை எனப்படும். இல்லை, இதுதான் நம்பிக்கை. நம்பிக்கைன்னா என்னென்னா இதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வளர்ப்பதே கிருஷ்ண பக்தி ஆகும். அந்த நம்பிக்கையை நமக்கு வந்து தொடர என்ன ஆகும்னா, ஆனால் செய்கின்ற அந்த பக்தருக்கு அந்த அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இது வந்து தெரியும். பகவான் வந்து தன்னை காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி அந்த செய்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கின்ற பக்தருக்கு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதுதான் வந்து சொல்லப்படுது. இப்போ 3 விதமான கிருஷ்ண பக்தர்கள் உள்ளனர். நம்பிக்கை அற்றவர்கள் 3வது பிரிவை சேர்ந்தவர்கள். அவர்கள் வெளிப்புற பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருந்தாலும் உன்னதமான பக்குவ நிலையை அடைய முடியாது இல்லையா? நம்ம சொல்லுவோம், நான் தான் எவ்வளோ நாள் வந்து ஹரே கிருஷ்ணா சொல்கிறேன், எனக்கு எதுவுமே நடக்கலை. இதுதான் காரணம். என்ன? நமக்கு நம்பிக்கை இல்லை, திட நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான். அதனால் நம்ம என்ன எவ்வளோ தான் ஹரே கிருஷ்ணா சொன்னாலும் எதுவுமே நமக்கு நடக்காது. நம்ம ஏனோ தானோ ஒரு டைம் பாஸ் சொல்கிற மாதிரி இது நேரம் கடத்துறதுக்காக நம்ம வந்து சொல்கிறோம். நானும் பக்தி பண்ணுறேன்னு சொல்லி மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக சொல்கிறோம். இது வந்து பக்தி கிடையாது.
சில காலத்திற்கு பிறகு பெரும்பாலும் அவர்கள் தவறிவிடுவர். பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள போதிலும் முழு நம்பிக்கையும் உறுதியுடன் இருந்ததால் கிருஷ்ண உணர்வை தொடர்வது அவர்களுக்கு மிகவும் கடினம். ஏன்னா கிருஷ்ண பக்தி என்ன சொல்கிறது, ஒரு க்ஷணத்தில் கூட நம்ம அடையலாம், பற்பல பிறவிகளுக்கு பிறகும் அடையாமல் இருக்கலாம். அது நம்மளுடைய நம்பிக்கையை பொறுத்து தான். நான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க இவ்வளோ வருஷமாக பக்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது முன்னேற்றம் கிடையாது. அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து அவங்க எந்த அளவுக்கு அனுபவ ஞானத்தை வளர்த்துருக்காங்களோ அவங்க தான் பக்தியில் உயர்ந்தவர்கள். அவங்க வந்திருப்பாங்க ஒரே வருடத்தில் நிறைய அனுபவம் உணர்ந்து அவங்க பக்தியை பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு மிக உயர்ந்த நிலை வந்துடுவாங்க. நான் அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை. சில பேர் பார்த்தோங்க 10 வருஷமாக இருப்பாங்க, தீட்சை கூட வாங்கியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாம கூட அப்பப்போ சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் நம்பிக்கை இல்லை. அதுதான் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். பகவான் சோதனை கொடுப்பார். அந்த சோதனையில் நாம் அதில் பாஸ் ஆனால் தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். இப்போ குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா பரீட்சை எதுக்கு வைக்கிறாங்க? அடுத்த லெவலுக்கு முன்னேறி போகிறதுக்காகத்தான். இதுவும் இருக்குது. அப்போ இந்த சின்ன சின்ன சோதனைகள் நம்ம கடந்தாதான் கடைசியில் சோதனை என்ன? மரணம். அதுதான் அந்த மிகப்பெரிய சோதனை. அந்த சோதனையில் நமக்கு நிரூபிக்கப்படும் நம்ம எந்த அளவுக்கு பக்தி செஞ்சுருக்கோம், எந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த ஒரு நேரத்தில் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி வரணும். அதற்குரிய பயிற்சி பகவான் நமக்கு இப்போ இருந்தே கொடுக்கிறார். சின்னதாக காய்ச்சல் வரும் இல்லையே, சுற்றியில் இருக்கிறவங்க நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்களிடமிருந்து நமக்கு மனஸ்தாபம் வரும். நம்ம என்ன நினைப்போம், அதே அந்த விஷயத்தையே நினச்சி 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 நம்ம என்ன பண்ணுவோம்னா பக்தியை விட்டுருவோம். இதுதான் நம்மளுடைய நிலை இல்லையா? ஆனால் தூய பக்தர்கள் அப்படி கிடையாது. அவங்களுடைய இது எல்லாமே இந்த வெளிப்புற சூழ்நிலையால் அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். நாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு சின்ன விஷயம் வந்தாலே பாதிப்பு அடைஞ்சிருவோம். இது எல்லாமே டெஸ்ட்டு பகவான் தான் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா மறந்துடுவோம். அதுதான் சொல்கிறது, தூய பக்தர்களுடைய சங்கத்தின் மூலமாக இந்த ஞானம் எல்லாமே நம்ம தெரிஞ்சது அப்படின்னாக்கா, ஓகே இந்த சூழ்நிலை எல்லாமே என்னை பக்தியிலேருந்து விளக்குறதுக்காக வருது. நான் இந்த சோதனையின் மூலமாக நான் பாதிப்பு அடைய மாட்டேன், நான் தொடர்ந்து என்னுடைய சேவையை நான் தொடருவேன் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சி நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னா அந்த சூழ்நிலையை நம்மளை விட்டு போயிடும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்னா அந்த சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலையை நம்ம மாட்டிக்குவோம், 2 நாள் விட்டுருவோம், நாம் சொல்கிறது விட்டுருவோம். இதுதான் நம்முடைய நிலை. அதுதான் திட நம்பிக்கையை நம்ம வளர்த்து கொள்வது அவசியம். அப்போ எங்களது ஆன்மீக பொதுநல செயல்களின் போது இதில் எமக்கு சுய அனுபவம் உள்ளது. கிருஷ்ண உணர்விற்கு வரும் சிலர் ஏதாவது உள்நோக்கத்துடன் இதில் ஈடுபடுகின்றனர். இதே பார்த்தோம்னா பாருங்கள், இதில் நம்ம இந்த எப்பயோ நடந்து, இது சத்தியயுகத்தில் நடந்தது, பிரகலாத மகாராஜா. இது நம்ம சரித்திரமாக நம்ம கேட்குறோம். ஆனால் இப்போ நமக்கு நடந்தது நம்ம அனுபவத்தில் பார்த்தோம்னா எப்படின்னா, சில பிரபுபாதர் எப்படி 69 வயதில் பாருங்கள், 69 வயதுன்னா எவ்வளவு அந்த ஒரு வயதான ஒரு நிலை. அந்த ஒரு நிலையிலும் அது எப்படி சரக்கு கப்பலில் பயணம், அதுவும் கடல்லையே பெரிய கடல், பசிபிக் பெருங்கடல். அந்த கடலில் பயணமில் நடுக்கடலில் போகும்போது அலையின் வேகம் ரொம்ப அங்கே உள்ளே இருக்கிறவங்களே பயந்துட்டாங்களாமா, இந்த மாதிரி அலையின் வேகம் வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்போ பிரபுபாதருக்கு அந்த நேரத்தில் 2 தடவை ஹார்ட் அட்டாக் கூட வந்துருச்சு. இருந்தும் அவங்க பகவானிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. பகவானே, நீங்கள் எதுக்காக நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வர்றீங்கன்னு தெரியல. நான் உங்கள் கையில் ஒரு கைப்பாவை மாதிரி தான். அந்த பொம்மலாட்டம் அந்த கயிறு எப்படி இருக்கும், அந்த பின்னாடி இருக்கிறவங்க எப்படி கயிறு ஆட்டுவாங்களோ அதன்படி அந்த பொம்மை ஆடும். அதே மாதிரி தான் நான் உங்கள் கையில் அந்த மாதிரி இருக்கேன். நீங்கள் என்னை எப்படி வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி அப்போ அந்த இடத்துல பகவான் அந்த கவிதையை எழுதுகிறாங்களாமா. நம்மளால் முடியுமா பாருங்கள், 2 தடவை ஹார்ட் அட்டாக் இருந்தும் அதுக்கப்புறம் தான் அவங்க பக்தியே வெளிநாட்டில் தொடங்கினாங்க. இது திட நம்பிக்கை. நமக்கு ஏதோ சாதாரண ஒரு நம்பிக்கை இல்லையா? பாருங்கள், நடுக்கடலில் யாருமே துணை இல்லை, கையிலும் வெறும் 40 ரூபா. அவங்க பெட்டியில் ஸ்ரீமத் பாகவதம் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு 2 புத்தகம் இருக்குது, 2 காண்டம் மட்டும்தான் அவங்க மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு புத்தகமும் சைத்தன்ய சரிதம் தான் அவங்க கையில் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். பகவான் அவங்களுடைய நம்பிக்கை முழுதும் என்னென்னா பகவானுடைய நாமத்தின் மீதும் அவங்களுடைய குருவுடைய வார்த்தையின் மீதும். இந்த 2 நம்பிக்கை தான் அவங்களை இவ்வளோ உயர்ந்த நிலைக்கு அவங்க கொண்டு வந்தது. அது திட நம்பிக்கை. இது அந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கேள்விக்குறிதான். இப்போ அதான் இங்கே சொல்லப்படுது.
அப்போ சிலர் வந்து எப்படின்னா ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக வந்து பக்திக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நினச்சது எல்லாமே வந்து நடந்துருச்சுன்னா அதை விட்டுட்டு போயிடுவாங்க, பக்தியை விட்டுட்டு. அதான் இங்கே சொல்லப்படுது. தங்களுடைய பொருளாதாரம் சற்று வளம் பெற்றவுடன் பக்தியை விட்டுவிட்டு தங்களுடைய பழைய வழிகளுக்கே சென்று விடுகின்றனர். நம்பிக்கையால் மட்டுமே கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைய முடியும். நம்பிக்கையின் வளர்ச்சியை பொறுத்தவரையில் பக்தி தொண்டின் சாஸ்திரங்களை நன்றாக அறிந்தவன் திடமான நம்பிக்கையை அடைகிறான். இல்லையா? இப்போ இந்த சாஸ்திரம் எல்லாமே படிக்கிறது என்னன்னா, இந்த தத்துவத்தை வந்து நாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த தத்துவத்தை நம்ம வந்து புரிஞ்சு அந்த தத்துவத்தின் மேலே நமக்கு நம்பிக்கை வேணும். இப்போ அந்த தத்துவத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம வந்து திடமான நம்பிக்கை வந்து வளர்த்து கொள்ள முடியும். இல்லையா? வந்து பிரகலாத் மகாராஜா பாருங்க, அவங்க தாயின் கருவில் இருக்கும்போதே வந்து நாரத முனிவர் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையும் வந்து திடமாக வந்து நம்பினார். இல்லையா? அந்த தத்துவம் வந்து உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து உட்கார்ந்து வந்து அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுக்கலை. இல்லையா? இப்போ வந்து சில பேர் வந்து கிளாஸ் எடுக்கும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா, பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு முன்னாடி உட்காந்து எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்போ பௌதிகமாகலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எல்லாமே ப்ரிப்பரேஷன். இது வந்து கிடையாது. இல்லையா? அப்போ அந்த அனுபவம் தான். இப்போ அந்த ஆன்மீக குருவுடைய வார்த்தையின் மூலமாக, அந்த திட நம்பிக்கையின் மூலமாக செயல்படும் போது அந்த ஆன்மீக குருவுடைய ஆசீர்வாதத்தால் வந்து என்னாகும்னா, அவங்களுடைய கருணையால் வந்து எல்லா ஞானமும் வந்து வெளிப்படுத்தப்படுது. இப்போ அந்த ஞானத்தின் மூலமாகத்தான் வந்து அவங்களுக்கு திட நம்பிக்கை ஏற்படுது. இதுதான் ஆன்மீகத்தின் ரகசியம். ஆன்மீகத்தை வந்து நம்முடைய வரட்டு தத்துவத்தின் மூலமாகவோ என்னுடைய பலத்தின் மூலமாகவோ வந்து நான் வந்து ஆன்மீகத்தை வந்து நான் அடைஞ்சிருவேன், பகவானை அடைஞ்சிருவேன், இது கிடையாது. ஆன்மீகத்தினுடைய அடைவதற்கான வழி வந்து இதுதான். அது ஓகே. இப்போ அது நம்பிக்கையின் வளர்ச்சியை பொறுத்தில் இப்போ பார்த்தா அது அவன் முதல்நிலை பக்தன் என்று அறியப்படுகிறான். அவங்க தான் முதல்நிலை பக்தன், அவங்க தான் உத்தம பக்தன். இல்லையா? எல்லாரையும் வந்து எப்படி பார்ப்பாங்க, பகவானுடைய ஒரு ஒத்த தன்மை, ஒத்த பாகமாக வந்து பார்க்கின்றார். அது திட நம்பிக்கை. இவங்க வந்து முதல்நிலை பக்தன், உத்தம பக்தன் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 2ஆம் வகுப்பினர் எப்படி இருப்பாங்கன்னா, பக்தி சாஸ்திரங்களை புரிந்து கொள்வதில் அவ்வளவு தேர்ச்சி பெறாவிடினும் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதே கிருஷ்ண பக்தியை சிறந்தது என்னும் கருத்தில் இயற்கையாகவே உறுதியான நம்பிக்கையுடன் செயல்படுவார். இவங்க 2வது நிலை. அவங்க முதல்நிலை பக்தர்களுக்கு எப்படி சாஸ்திர ஞானத்தில் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியும். பாருங்க, சில பிரபுபாதர் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து கரெக்டாக வந்து பதில் சொல்லிடுவாங்க. எந்த மாதிரி வந்து அவங்கள வந்து மடக்கி வந்து எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும், அந்த இதில் பத்திரிகையாளர்லாம் வந்து வரும்போது பேட்டி எடுக்கும்போது எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் வந்து சில பிரபுபாதர் வந்து யாருடைய மனதும் நோக்கடிக்காதபடி வந்து அவங்க கரெக்டாக வந்து பதில் சொல்லுவாங்க. இப்போ இந்த 2ஆம் நிலை வகுப்பினர் வந்து சாஸ்திரத்தில் அளவுக்கு வந்து முழுமையாக அந்த ஞானம் வந்து இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு தெரியும், ஓகே நம்ம கிருஷ்ண பக்தி செய்வது தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த திட நம்பிக்கை வந்து அவங்க இருப்பாங்க. அவங்க 2ஆம் நிலை பக்தர், அவங்க கீழே விட மாட்டாங்க. எந்த நடந்தாலும் வந்து அவங்க அந்த பக்தியை வந்து பிடிச்சிக்குவாங்க. இவர்கள் அதுக்கப்புறம் 3ஆம் வகுப்பினரை விட உயர்ந்தவர்கள் இவங்க. இப்போ 3ஆம் வகுப்பினர் எப்படி இருப்பாங்கன்னா, சாஸ்திரங்களில் பக்குவ ஞானமோ நல்ல நம்பிக்கையோ இல்லை, ஆனால் பக்தர்களின் சங்கத்தினாலும் எளிமையான மனதினாலும் பக்தி தொண்டை பின்பற்ற முயல்கின்றனர். கிருஷ்ண பக்தியில் 3ஆம் நிலை இருப்பவன் வீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்புள்ளது. அது ஆரம்பத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரொம்ப பக்தர்களுடைய சங்கத்திலேருந்து வருவாங்க, எல்லாமே பயிற்சி பண்ணுவாங்க. இது என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது, அனுபவம் இருக்குது. வந்து நான் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க ஆரம்பத்திலே வரும்போது, இதெல்லாமே சாப்பிடக்கூடாதா, மாமிசமெல்லாம் தப்பா அப்படின்னு சொல்லி இதெல்லாமே விட்டுருக்காங்க. 1 வருடம் கூட சாப்பிடாமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய அவங்களுக்கு அந்த வியாதி வரும்போது, உடம்பு சரியில்லாமல் போகும்போது, இது எல்லாமே சாப்பிடாதனால தான் நமக்கு சக்தி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து அவங்களுக்கு. ஏன்னா மற்றவங்க எல்லாமே சுற்றியில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பக்தியில் இல்லாதவங்க இது எல்லாமே வந்து நம்ம இந்த வயசுலையா செய்கிறது, இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்முடைய வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்க, அவங்களா வந்து பார்ப்பாங்க, இதுதான் நம்பிக்கை. அவ்வளோதான் அவங்களோட நம்பிக்கை, ஒரு லேசான ஒரு நம்பிக்கை. இது வந்து நிலச்சி இருக்காது. இது இப்போ அந்த மாதிரி அவங்க வந்து 3ஆம் நிலை பக்தர்கள். அவங்க சில நேரம் என்னாகும், பக்தியை விட்டுட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி 3 நிலை வந்து பக்தர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ முதல்நிலை கிருஷ்ண பக்தன் வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பே இல்லை. இல்லையா? பிரகலாத் மகாராஜாலாம் பார்த்தோம்னா முதல்நிலை பக்தர் இல்லையா? சில பிரபுபாதர் இந்த மாதிரி முதல்நிலை பக்தராக வந்து இருந்தாங்க. எவ்வளோ ஒரு கஷ்டம், எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையிலும் பக்தியை வந்து அவங்க எந்த ஒரு சலனமும் அடைய மாட்டாங்க. இல்லையா? நம்மளே வந்து யாராவது ஒருத்தர் சின்ன ஒரு வார்த்தையை வந்து தப்பாக பேசிட்டாங்கனாலே நமக்கு வந்து
இதில் வந்து நம்ம விட்டுருவோம், பக்தியை விட்டுருவோம். ஆனால் வந்து அவங்க எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை எவ்வளவு கடினம் வந்தாலும் அவங்க வந்து விட மாட்டாங்க. பாருங்கள், என்னுடைய குரு மகாராஜ் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து ஜெயபத்தாக்க சுவாமி குரு மகாராஜ். அவங்க வந்து பாருங்கள் எவ்வளவு அவங்க வந்து 2000 தான் வீல் சேரில் வந்து உட்கார்ந்தாங்க. இன்னும் வந்து அவங்க எந்திரிச்சு நடக்கலை. எவ்வளவு ஒரு வேதனைகள் இல்லையா? அடிக்கடி வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. இப்போ ரீசெண்டாக ஒரு மெசேஜ் வந்து அது என்னென்னா, ஐசியூவிலேருந்து கிளாஸ் கொடுக்குறாங்க. நம்மளால் வந்து முடியாது இல்லையா? இது எல்லாமே வந்து ரொம்ப கடினம். நம்மளால் முடியுமா? ஒரு சின்ன ஒரு உடம்பு சரியில்லைனாலே நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோமா, ரொட்டீன் ஒர்க்கு என்ன படித்தோம், என்ன கேட்போம், இன்றைக்கி நம்ம கிளாஸ் கேட்போமா, எல்லாமே விட்டுருவோம். ஏதோ ஒரு சாக்கு சொல்லி நம்ம விட்டுருவோம். இதுதான் நம்முடைய நிலை. ஆனால் அவங்க வந்து அந்த சூழ்நிலையை வந்து நான் ஜீவாத்மா, நான் உடலல்ல ஜீவாத்மா. பகவான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சரணாகதின் 6 அம்சம். பகவானை தான் எல்லா சூழ்நிலையிலும் சார்ந்து இருக்க வேண்டும். பகவானுக்காக நாம் செயல்பட வேண்டும். அந்த ஒரு மனநிலையில், அந்த ஒரு தத்துவத்தில், அந்த ஒரு உபதேசத்தில் எப்போவுமே உறுதியாக இருப்பாங்க எல்லா சூழ்நிலைகளிலும். அதான் இங்கே சொல்லப்படுது, பிரம்மபூத பிரசன்னாத்மா. எல்லா சூழ்நிலை அதான் பிரம்மபூத நிலை. இப்போ அந்த ஒரு நிலையில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே பகவானுடைய பக்தி தொண்டு சேவையில் வந்து அவங்க ஈடுபட்டிருப்பாங்க. அப்போ நம்ம அந்த சூழ்நிலையை வந்து நாம் அடைய வேண்டும். அந்த சூழ்நிலையை அடைவதற்காக நம்ம வந்து பயிற்சி செய்ய வேண்டும். இது அப்போ கிருஷ்ண பக்தியில் 3ஆம் நிலை இருப்பவனை, முதல் நிலையில் உள்ளவன் முன்னேற்றம் அடைந்து இறுதியில் இலக்கை அடைவது உறுதி. கிருஷ்ண பக்தியில் 3ஆம் நிலையில் இருப்பவனை பொறுத்தவரை கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டு மிகவும் நல்லது என்னும் நம்பிக்கை அவனிடம் உள்ள போதிலும், ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை முதலிய சாஸ்திரங்களின் மூலம் பெறப்படும் கிருஷ்ணரை பற்றிய அறிவு அவனிடம் இல்லை. நம்பிக்கை இருக்கு 3ஆம் பக்தர்களிடம். ஆனால் வந்து என்ன ஆகுனா, சாஸ்திர ஞானம் வந்து கிடையாது, அதன் மேலே நம்பிக்கையும் இல்லை. அதனால் வந்து என்ன ஆகும்னா, அவங்க வீழ்வதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்போ கிருஷ்ண உணர்வில் 3ஆம் நிலையில் இவர்கள் சில சமயங்கள் கர்ம யோகத்திலும் ஞான யோகத்திலும் நாட்டம் கொண்டிருப்பர். சில சமயங்களில் சஞ்சலமாக இருப்பர். ஆனால் கர்மயோகம், ஞான யோகம் இவற்றில் பாதிப்பு நீடிக்கப்பட்ட உடனேயே அவர்கள் கிருஷ்ண உணர்வில் 2ஆம் நிலையையும், பாதிப்பு நீக்கப்பட்ட உடனேயே 2ஆம் நிலையையும் முதல் நிலையையும் அடைகின்றனர் இல்லையா? நம்ம வந்து ஆரம்பத்தில் வரும்போது இந்த 3ஆம் நிலையத்துக்கு தான் நம்ம வர்றோம். ஆனால் வந்து என்னாகும், நம்ம வந்து சிறிது அந்த ஞானம் தெரிஞ்சு தொடர்ந்து பக்தருடைய சங்கத்தின் மூலமாக தொடர்ந்து முயற்சி செய்யும் போது என்னாகும், அந்த 2ஆம் நிலை முதல் நிலைக்கு வந்து நம்ம வந்துடணும். அந்த மாதிரி வந்து வந்துடுவாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்னாகும்னா, அவங்க வந்து வீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கிருஷ்ணரின் மீதான நம்பிக்கையும் 3 நிலைகளாக பிரிக்கப்பட்டு ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. முதல் தர பற்றுதல், 2ஆம் தர பற்றுதல், 3ஆம் தர பற்றுதல் ஆகியவை ஸ்ரீமத் பாகவதத்தின் 11ஆம் ஸ்கந்தத்தில் விளக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணரை பற்றியும் பக்தி தொண்டின் மேன்மையை பற்றியும் கேட்டறிந்த பின்னும் நம்பிக்கையின்றி இதனை வெற்று புகழ்ச்சியாக எண்ணுபவர்கள்